சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. ரெடிஸ் எனக்கு கிருஷ்ணமூர்த்தி திங்கிற வேலை செய்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த செல்வி திருமணம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷம் முன்னாடி? 90ல் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சத்திரத்தில் வேலை செஞ்சாங்க. அதில் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு கொஞ்சம் சத்திரம்னா உங்களுக்கு சத்திரம் இருக்கா? ஒன்றா அண்ணன் கல்யாணம் அதில் கல்யாணத்தில் வந்து வேலை செஞ்சாங்க சத்திரத்தில். அதில் பழக்கம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க அப்பா நின்று முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. காலு கையில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம், நல்லாவே செஞ்சுருக்கோம். கொஞ்சம் அவங்க அப்பாண்ட விட்டுட்டு வெளியே போய் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மெட்ராஸுக்கு. ஒரு வாரம் பொறுத்து ஒரு 10 நாள் பொறுத்து வந்தபோது இந்த அம்மா இல்லை, எங்கே போனான்னு தெரியல. மாமா வீட்டுக்கு போகிறான்ட்டு போனாங்களாம். மாமா வந்து வாயை மூடி தவறு பண்ணிட்டாராம். இன்னும் எங்களான்னு சொன்னாங்க. ஒரு 2 வருஷம் ஒரு 95ல் வந்து இதுமாரி ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. எவ்வளோ நாள் ஒன்றா வாழ்ந்தீங்க அவங்களோட? 6 மாதம் வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிட்டாங்க. மாமா கூட மாமாவோட போயிட்டு இது தவறு பண்ணிட்டு ஒரு குழந்தை ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் நான் 2 வருஷமாக கல்யாணம் பண்ணியதை லைஃப்பில் இது இருந்தேன். அதுக்கப்புறம் 92ல் அக்கா பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் 2 பசங்க பிறந்தது, 2 பொண்ணு 2 இருப்பு. 96ல் இந்த அம்மா திருப்பி இந்த ஒரு குழந்தை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டம், சாப்பாடுலாம் வைக்க கிடையாது, வேலைக்கெல்லாம் போக மாட்டார் அவர், இதுமாரி சுற்றி இருப்பார் எல்லாம் சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்தாங்க. சரி ஒரு வீடு எடுத்து கொடுத்து சாமான் வந்துட்டுலாம் வாங்கி கொடுத்து வீடு கொடுத்து நம்ம வச்சுட்டு நான் அங்கேயும் போயிட்டு இருந்தேன். இந்த அம்மா வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு திருப்பி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கார கூட. யாரு? செல்வி. முதல் சம்சாரம். உங்க கூட வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார வந்து விட்டு போயிட்டாங்க. அண்ணன் எங்கள் சம்சாரத்துக்கு எங்கள் அக்கா பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இது மாதிரி பேண்ட்றது. அதுலேயே வந்து ரொம்ப அவங்க வீட்டுக்காரர் சொல்லுங்க. நீங்க தானே அவங்க வீட்டுக்காரர்? நான் தான் வீட்டுக்காரு. அக்கா வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அப்போ எனக்கு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள் சம்சாரத்துக்கு பிரச்சனை. அது மேலே இதே பேச்சு வீண் சண்டைலாம் வந்து இருந்தது. 2 குழந்தை பையன் பிறந்தான், 4 பசங்க. அதுக்கு அப்படியே இருந்துட்டு அது 4 பசங்களா உங்களுக்கு? 2 பையன் 2 பொண்ணு. 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வாழாத வீட்டில் தாங்க கஷ்டப்பட்டுக்குது பாவம். அது என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியலம்மா. அது நான் குடும்பத்தை நான் போய் தலையிட மாட்டேன். அவங்க இதெல்லாம் நான் இன்னும் கேட்டுக்க மாட்டேன். இந்த மோதலே இருந்துட்டு பழக்கமாயிடுச்சு. ஆனா நீங்க யாரோட வாழ்ந்தீங்க? அக்கா பொண்ணு கூட தான் வாழ்ந்தீங்க. 95லேருந்து எத்தனை வருஷம்? 92லம்மா. 92ல் எத்தனை வருஷம்? 2000 வாழ்ந்தாங்க. சரி 2000 வாழ்ந்தாங்க. 2000 பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு ஒருத்தவங்க ஓட்டாங்க. அதில் நான் வந்து கல்யாணம் பண்ணியாவது குழந்தைங்களாம் வளர்த்துட்டு இருந்தேன். அவங்க தனியாக போயிட்டாங்க. 4 பசங்களே நீங்கள் தான் நான் தான் வளர்த்தேன். ஒரு 7 வருஷமா அப்படியே 2007 வரைக்கும் வளர்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி திருப்பி வந்து நான் சாவ போகிறேன். யாரு? செல்வி. முதல் சம்சாரம். நான் சாவ போகிறேன், எனக்கு உன்னை லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகிறேன்னு வந்தாங்க. அதுக்குள்ளே நாம்னா எதுக்கு இப்படி தான் செய்கிறேன், லைஃப் என்ன வேஸ்ட் பண்ணுறேன் சரின்ட்டு ஒரு நாள் நைட்டு தங்கினாங்க. தங்கிட்டு பசங்களாம் பேசி அப்படியே இருந்துட்டாங்க. நானும் அதுவும் கண்டுக்கல. நானும் அப்படியே குடும்பம் பண்ணி நல்லா சம்பாதிச்சு. அவங்க பசங்க இருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது. அதையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வரல, அங்கேயே அவங்க அப்பனாலே விட்டு வந்துட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், என்னம்மா இந்த குழந்தைங்களை விட்டு போகிறேன்,
விட்டு வந்திருக்க அந்த குழந்தையில இருப்பாரு அந்த ஆள் தான் பிடிக்கலான கூட ஒரு வீடு எடுத்து வச்சுன்னு தனியாக வாழினேன். இல்லை லாஸ்ட்டாக உன் கூட இருப்பேன் இந்த சூழ்நிலை நான் விட்டு போக மாட்டேன் உன்னை அப்படின்னாங்க. நான் நம்பிட்டேன். நல்லா சம்பாதிச்சு போயிட்டாங்க. அக்கா பொண்ணு போயிட்டாங்க. அப்புறம் வந்து 7 வருஷமா வந்து வந்தாங்க. இப்போ வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வந்து வீட்டாண்ட வந்து போய்கின்னு இருக்கோம் இந்த செல்வி பசங்க. சரி ஆனால் எனக்கு கண்டுக்கிறது கிடையாது. போன வருஷம் தீபாவளிக்குள்ள ஒரு பண்டு போட்டு சீட்டு இப்போ வந்தது. பொம்பளை பசங்கள்லாம் போட்டு விட்டேன். சைன் அரசர் மோதிரம்லாம் கழட்டி போட்டு அரசர் சைன் வாங்கி கொடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி எங்களை சண்டை போட்டு அம்பலம் பண்ணின்னு மரியாதை இல்லாத நடந்துக்குது. பசங்க அந்த பசங்க மரியாதையில் நடந்துக்கும். பேச்செல்லாம் அனவசரம் பேசுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காது. சரி சண்டை பண்ணாங்க. அவங்க அம்மா விட்டுனா ஒரு வீடு எடுத்து வச்சு கொடுத்துருமா நாங்கள் தனியாக இருக்கிறோன்ட்டு அந்த பசங்க தைரியமாக சொல்லிச்சிங்க. சரி இந்த ஊரம் பக்கத்தில் போய் வீடு எடுத்து வச்சுக்கினாங்க. அங்கேருந்து இங்கேருந்து சாமான் செட்டுலாம் அள்ளி கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டாங்க. மிக்சி கிச்சி நான் தேவையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஃபேன்லாம் நானும் கழட்டி கொடுத்தேன் எடுத்துன்னு போயிட்டு இந்த அம்மா வாரத்துக்கு 1 நாள் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் போவாங்க. மிச்ச டைம்லாம் எங்கே இருப்பாங்க. இப்படியே இருந்தாங்க. சரி எப்படி இருக்காங்கன்னு நானும் கும்பிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது டிவி நான் தேவையாக வீட்டுக்கெல்லாம் தெரியாது வாங்கி கொடுத்தாங்க. டிவி வாங்கின விஷயம் எனக்கு தெரியும். எங்கள் எமர்ஜென்சி சொல்லிட்டாங்க. டிவி வந்து 7500 சாம்சங் டிவி வாங்கி கொடுத்துருவாங்க பொண்ணுக்குன்னு. வாங்கி கொடுத்தோம். குழந்தையும் சாப்பிடுறது நான் போட்டோம் விட்டுட்டு சொல்லிடுறது. நான் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. செல்வி வேலைக்கு போகிறாங்களா? பூவாபுரம் பண்ணுறாங்க. பூவாபுரம் வந்து ரெடிஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் கடை வச்சு போட்டு. அந்த பசங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? கம்பெனியில் எங்கே வேலை செய்வாங்க. நல்லா சம்பாதிப்பாங்க. தனியாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க. இந்த மாதம் ஒரு ஆடி மாதம் எல்லாம் சாமான் வீட்டிலேருந்து என்னை அடித்து போட்டு அவங்க தம்பி எல்லாம் சாமான் வேலை தந்து லாரியில் ஏற்றி போயிட்டாங்க. நல்லா தேத்துன்னு நான் ஒரு சின்ன தவறுனா வீட்டில் ஒரு 5000 ரூபா வச்சுருந்தாங்க. நான் வந்து வீட்டில் பயங்கரமாக டென்ஷன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. 5000 ரூபா எடுத்து போயிட்டு கடங்காரங்களாம் கொடுத்து விட்டோம்மா. இந்த அம்மா வாங்கினாங்க 5000 ரூபா. அவங்க பசங்க எங்கள் பசங்க அவங்கள தாங்கிறாங்க. எங்களை கிடையாது. அந்த அம்மா வச்சுக்கிறாங்க. எந்தம்மா? சசிகலான்ற ஒரு அம்மா. எப்போ போனாங்க அந்த பக்கம்? 2000 போயிட்டாங்க. 2000 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்களா? 7 வருஷம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் பசங்க ஒன்று போயிடுச்சு. ஒரு 2 வருஷம் இருக்கும். ஒன்று போயிட்டாங்க. 2 பொண்ணும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. 2 பையன் இருக்கான். ஒரு பையன் இங்கேயே வளர்ந்தான். திருப்பி அவங்க அம்மாடைய பேர் சேர்ந்துட்டான். கல்யாணம் பண்ணீங்க 6 மாசத்துல அந்த பொண்ணு அவங்க அக்கா புருஷனோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற கல்யாணம் பண்ணீங்க. நான் 92ல கல்யாணம் பண்ணீங்க. மறுபடியும் செல்வி திரும்பி வந்தாங்க. அப்புறம் உங்க மனைவி கோவிச்சுன்னு போயிட்டாங்க. திருப்பி வந்து குழந்தை ஒரு தூக்கிட ரொம்ப வறுமை கஷ்டம் காப்பாற்றினா. சரி நான் வீட்டெல்லாம் எடுத்து வச்சு நல்லா ஒரு சாமான் எல்லாம் போட்டேன். திருப்பி என்ன பண்ண அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே போயிட்டாங்க. திருப்பி உங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. அவள் இந்த அம்மா வந்து அப்ப இந்த அம்மா வந்து இதுல வேற என்னவோ இருக்கு. நீங்க உங்களுக்கு சாதகமாவே பேசிட்டு இருக்கீங்க. கேட்டு பார்ப்போம். இப்ப என்ன வேணுங்க உங்களுக்கு? ஒன்றும் என் சம்சாரம் எனக்கு வந்து யாரும் கிடையாது. தாயம் கிடையாது, தகப்பம் கிடையாது. ஒன்றுமே யாரு கூட்டுக்கும் போகிறது கிடையாது. இவளே நான் இந்த அம்மாவை நினச்சி லைஃப் ஃபுல்லாக நான் வாழ்ந்துட்டேன். இனிமேல் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் வாழணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது. இந்த அம்மா வந்து குடும்பம் பண்ண சொல்லுங்க. சரி அப்ப இதெல்லாம் அடிச்சு போட்டு சாமான எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. வண்டியில் எடுத்து போயிட்டாங்க. நீங்க 5000 ரூபாய் எடுத்துட்டு போய் ஏதோ பண்ணிட்டீங்க. 5000 எடுத்துட்டு போயிட்டு கடங்காரம் தான் கொடுத்தேன். நான் சும்மா கொடுக்கல, இது பண்ணல. கடங்காரம் கொடுத்தேன். ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கினேன். செலவுக்கு எனக்கு வந்து சாப்பாடு செய்து போடுறது 1.5 மாதம் சாப்பாடு செய்யறது இல்லைம்மா. சாப்பாடே செய்யறதே கிடையாது. பசியும் பட்டினியாக தான் போடுவான். இவன் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவான் அந்த அம்மா. நான் வந்து பட்டினியாக தான் படுத்துருப்பேன் நைட்டில். இந்த அம்மா எப்படின்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. நான் கேட்டால் ஏன் சாப்பாடு செய்யலைன்னா செய்ய முடியாது. ஒரு 1.5 மாதம் வேலையில் போயிடுச்சு. கம்பெனிங்களில் வேலை கிடையாது, வண்டிக்கும் ஓடல. அதெல்லாம் சாப்பாடுக்கு காசு கொடுக்குறதில்ல. நீ வேலைக்கு போகல, சாப்பாடு செய்ய முடியாதுன்றாங்க. எனக்கு வந்து சாப்பாடு படுத்து தூங்குறது அந்த வேலைக்கு போகிறது இதுதான் என்னோட வேலை. நான் வந்து இந்த வாடகை கட்டலையே, கரண்ட் பில்லு கட்டலையே, இந்த சீட்டு கட்டலையே, அது கட்டலையே அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன். நான் என்ன தான் எவ்வளோ பணம் இருந்தாலும் 10 காசு கிலோ நான் வச்சுக்க மாட்டேன். அது கொடுத்துருவேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். சரி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று உங்கள் குழந்தையா? அது ஒரு பொண்ணு வந்து என் குழந்தை தான் சொல்கிறா. என்னம்மா சத்தியம் பண்ணி சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கு அந்த 2 பசங்க தான். நாங்கள் நல்லா தான் இருந்தோம் லைஃப்பில். எங்களுக்கு ஒத்துமை நல்லா ஒத்துமை. எந்த போனாலும் வந்தப்புறம் அம்மா இவங்க மாறிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு தான் வைக்கணும் எல்லாத்தையும். பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவா. நகைங்கெல்லாம் வச்சுருந்தான். எல்லாத்தையும் பிள்ளைங்க தான் கொடுத்துட்டேன். கேட்டால் இங்கே இருக்குது அங்கே இருந்தால் எதுவுமே போய் சொல்ல மாட்டேறான். என் பொண்ணு கொலுசு வந்து அடமானம் போட்டு வச்சுருந்தேன். அந்த கொலுசை மூட்டி இந்த மாதிரி கொலுசு வாங்கி போடணும். இப்போ 2 கொலுசும் தூக்கி 2 பிள்ளைங்களுக்கு போட்டாங்க. இப்போ எனக்குன்னு எதுவுமே கட்ட துணிகளும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ பிளாட்பாரத்தில் படுத்துன்னு தூங்குறோமா. வேலையிலேருந்து ஏரியில் போய் குளிச்சுட்டு வேலைக்கு போய் சாப்பிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு போய் திஞ்சிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட அந்த ஆடி மாதத்துலேருந்து பெரிய பிரச்சனையாகுது. திருப்பி அந்த ஆடி மாதம் முடிஞ்சோடனே அப்போ சாமானத்தை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பூ கடையான போய் கெஞ்சி கூத்தாடி அம்மா ஒரு வீடு கிடையாது, கொசுக்கல்ல தாங்க முடியல. சரி எடுக்கலான்ட்டு அப்புறம் சம்பாரிச்சு நான் கொடுனா டெய்லி 500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 200 நான் சாப்பாடு செலவு வச்சுக்கின்னு 300 ரூபா டெய்லி கொடுத்துருவோம். 20 நாள் கொடுத்தேன். எங்கள் குடும்பம் ரொம்ப சித்திரவதம் பண்ணுறாங்க. எதனாலும் கேட்டோம்னா வீண் சண்டை தான். இந்த மூக்கில் கை வைக்கிற, நீ வந்து மூக்கில் என் கை வைக்கிற,
எனக்கு கேட்குறேன், மூக்குனா யாருன்னா தொடி தான் செய்வாம்மா, மூக்கில் கை வைக்கிற, வாங்க உங்களை வேர்வை நாற்று அடிக்குது, வாய் நாற்று அடிக்குது, வீண் சண்டையை இழுத்தா சண்டை இழுத்தோம்னா நான் அடிச்சிடுவேன். இவங்க போயிட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் கூப்பிட்டு வந்து சாமாத்திட்டு போகலான்னு ஒரு கணக்கு பண்ணி பண்ணாங்க. நான் வந்து எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இது பிரச்சனை வளர்த்து விடுவாங்க, நான் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. நைட்டில் வருவாங்க, நான் படுத்துட்டு இருந்தால் சைலண்டாக படுத்துட்டு தூங்கிடுவாங்க. நான் எப்பறம் பார்த்தா பக்கத்தில் இருப்பாங்க. எப்போ வந்து சாப்பிட்டானுங்களும் கேட்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். அப்படியே பார்த்தா இது பெரிய தொல்லை பண்ணும். யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனீங்க? இந்த செல்வியும் நானும். எதுக்கு? அதாவது 2 பசங்க அடிச்சுட்டு அங்கம்மா தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைங்களும், ஒரு பிள்ளை இங்கே வளருவான், ஒரு பிள்ளை அங்கே வளருவான். செல்விகள் ஒரு பிள்ளை வளருவான். இந்த பசங்களை பற்றி இந்த பசங்களை பற்றி தவறாக பேசிக்கிறாங்க, செல்வி பசங்களை. அந்த பையன் எப்படி என் பிள்ளை தப்பாக சொல்லலான்ட்டு போய் அடிச்சுட்டா 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க செல்வியை. நான் போய் ஓடி மடக்கி விட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டத்துக்கு மண்டையில் போட்டு அடிச்சிட்டாங்க. மண்டை கிழிஞ்சு போச்சு. அப்புறம் நான் மடக்கி விட்ட பார்த்து என்னங்க ஜெயிலுக்கு போட்டாங்க. இந்த அம்மா ஜெயிலுக்கு போனோம், 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஒரு 7 நாள் இருந்துட்டு வந்துட்டேன். உடனே என்னை வெளியெடுத்துட்டாங்க. இந்த அம்மா 9 நாள் உள்ளே இருந்திருந்தாங்க. இப்போ கேஸ் அந்த அம்மா எனக்கு வந்து கோர்ட்டில் ஆண்டவன் வந்து நல்லா இது பண்ணி விட்டாரு, என்னை தள்ளுபடி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி தண்டனை அனுமதிக்கிறாங்க இன்னவங்களும். இப்போ திருவள்ளூர் கோர்ட்டில் மேல் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது இந்த அம்மாவுக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு மனைவி வேணும்மா. எனக்கு யாரும் இந்த மேலே எனக்கு பார்க்கறது ஆள் கிடையாது. சாப்பாடு செஞ்சு நான் சாப்பிட முடியாது. பிரச்சனை வந்து உங்க மனைவியா அந்த 2 குழந்தைகள்? 2 குழந்தை மெயின் காரணம். அதுக்கு முன்னெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ அந்த குழந்தைகளை வச்சு தான் இப்போ பிரச்சனை பண்ணுறான். நீ உன்னை நம்பி தான் நான் வந்து வாழ்க்கையில் 7 வருஷம் வாழ்ந்துட்டேன். இந்த 7 வருஷத்துக்கு முன்னே நீ வராது இருந்தீங்கன்னா நான் யாராவது உனக்கு லைஃப்பில் பிள்ளைங்களை வளர்த்துட்டு பிள்ளைங்கள எனக்கு காப்பாற்றிருக்கோம். பிள்ளைங்க என்ன சொல்லுது, அவளை பேச்சு காட்டி போனே போன்ட்டு. என்னம்மா பிரச்சனை? அவர் வந்து எங்கள் அம்மா வந்து நாங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் அம்மா மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு நீ தேவையில்ல, எனக்கு எங்கள் பொண்ணு தான் முக்கியம். வளர்கிற பசங்க, அதுவும் பொம்பளை பசங்க, அம்மா இருந்தால் தான் என் கூட இருக்கணும். நீ வந்து அவர் என்னன்னா நாங்கள் இருக்கும்போதே அந்தமாரி தப்புலாம் பண்ணுறது. எங்கள் அம்மா அது பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, பசங்க இருக்கும் போதெல்லாம் அந்தமாரி பண்ணக்கூடாது. ஆனால் அவர் கேட்கறது இல்லை. அந்தமாரி பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல, எங்களுக்கும் பிடிக்கல. நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம். ஆனாலும் என்ன பண்ணி இது சரியாக வராது, நானும் எங்கள் பிள்ளைங்களாம் தனியாக இருந்துக்கிறோம், நீ தனியாக இருந்துக்கோ அப்படின்னாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நீ உன்னால தான் எங்கள் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப்லாம் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்குலாம். அவங்க ஒய்ஃபுக்கு பசங்க இருந்தாங்க 4, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க அம்மாட்ட இருந்தது, மிச்ச பசங்களாம் இருந்தாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இவர்கிட்ட போயிருந்துருக்காரு. அதாவது எங்கள் சித்தி வீட்டில் தான் போயிருந்தாங்க. அப்போ இவருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு எங்கள் அம்மா இவங்க கூட நின்ட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நிறைய தடவை எங்களை கூப்பிட்டு போயே கேட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி உங்க அப்பாவோட கல்யாணம் ஆயிருந்ததா அவங்க அம்மா? ஆமாம், ஆயிருந்து. அப்புறம் தான் இவரோட பழக்கம் ஆச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வயசுல இவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க மேடம். லவ் பண்ணி தனியாக ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இது இவங்களோட ஜாதி வந்து ஒத்து வரலன்றதுக்காக எங்கள் அம்மா வந்து பிரிச்சுருக்காங்க போல. பெரியவங்க வந்து சண்டை போட்டு பிரிச்சுட்டு எங்கள் அம்மா தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் தனியாக கூப்பிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இது எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தை வீட்டில் போய் இருந்திருக்கிறாங்க, அதாவது எங்கள் அப்பாவோட அக்கா வீட்டில். அப்போ வந்து எங்கள் அப்பா பழக்கம், எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா பழக்கம் ஆனோடனே எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து 3மே பொண்ணுங்க. அதனால பையன் இல்லைன்றது காரணத்துக்காக எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு பையன் குழந்தை பிறந்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன், அப்புறம் என் தங்கச்சி பிறந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவோட வயசு கொஞ்சம் ஜாஸ்தி. எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுல இருக்கனால அவருக்கு தாட் எப்படின்னா, எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்குது, வேற ஒருத்தவங்க கூட பழகிறக்கும் பூக்கடை போடுவாங்க. வேற ஒருத்தவங்க கூட பேசினாலோ பழகினாலோ வந்து பயம் அவருக்கு, தப்பாக எடுத்துக்கிறாரு. சண்டைக்கு பிடிச்சி சண்டை போட்டுகிட்டே இருந்தார். என் இதுக்குள்ளேயே அடிச்சிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா ரொம்ப அவர்கிட்டே ரொம்ப கொடுமை தான் அனுபவிச்சாங்க. என் கண் எதிர்க்கலையே நானும் எங்கள் அப்பா காலையில் உளுந்து கூட கெஞ்சிருக்கேன், எங்கள் அம்மா விட்டுடுங்க, அடிக்காதீங்க அப்படின்ட்டு. சரி நானே தான் அனுப்பி வச்சேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு. நீ போயிடுமா, சித்தி வீட்டுக்கே போயிடுமா, நானே தான் சொன்னேன், எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ போயிடுமா அப்படின்னு. அங்கே போனப்போ இங்கே திருப்பி பழக்கம் ஆயிடுச்சா? இவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, சித்தி வீட்டில் தான் இருந்தாங்க கொஞ்ச நாள். இவரு கூட பழகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. அப்போ தனியாக சித்தி வீட்டில் தான் இருக்கிறாங்க, கோவத்தில் போயிருக்கிறாங்கன்னு தான் நினச்சோம். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பழக்கம் ஆகிட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியல. நடுவில் எங்கள் அப்பால நீ குழந்தைங்கள விட்டுட்டு போயிட்டேன், என் கூட இல்லை நான் கூட பரவாயில்ல, குழந்தைங்க கூட இருன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா, எங்களுக்காக வந்தால் எங்கள் அப்பா திரும்பி வந்துடுவார், அந்த ஒரு எண்ணத்துக்காக என்னால் வர முடியாது சொல்லிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட பழக்கம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நடுவில் வந்து அப்புறம் தான் தெரியும், எங்கள் சித்தி வீட்டில் என்னைய கூட்டு போய் விட்டுட்டாரு. நீ உங்கள் அம்மா கூட இரு, அப்போ தான் வருவாங்க அவங்கன்ட்டு விட்டுட்டாரு.
அதுக்கு நடுவுல தான் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நடுவுல ஒரு தடவை நான் சரி, உங்க அம்மா வந்ததுனால தான் இவரோட வைஃப் போனாங்க போல. சான்ஸே இல்லை மேடம். இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்குது வந்து 2000 தான் டிவோர்ஸ் ஆயிருக்கு. எங்க அம்மா வந்து 2007 தான் இவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. எப்படி அவருக்கு போய் இதுவாயிட்டு இருக்கும்? டிவோர்ஸ் பத்திரமே இருக்கு. பொண்ணுக்கு ரெண்டு வயசுல தூக்கிட்டு வந்தாங்கம்மா. அது அந்த பொண்ணு 2 வயசு வரும்போது சான்ஸே இல்லை மேடம். நீங்க வந்து டிவோர்ஸ் கேட்டு பத்திரம் போறேன். 2 இருக்கு, வயசுல அவங்க ஒய்ஃப் கிட்டே இருக்கு உத்தரப்பாதத்துல இடம் divorce. வச்சிருக்க போன் நம்பர் இருக்குது. அந்த வீட்டு ஹவுஸ் ஒன்ல வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சுட்டு போனாரு. நீங்களும் அவங்க வீட்டாண்ட போய் விசாரிக்க சொல்லுங்க மேடம். சரி, இப்ப என்னமா பிரச்சனை? எங்களுக்கு வந்து எங்க அம்மா வேணும் மேடம். எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்க அப்பாவும் ஸ்டடி கிடையாது. எங்க அம்மா தான் இப்போ ஸ்டடியா இருக்கிறாங்க. அவங்களும் விட்டு போயிட்டா நாங்க நடுத்தெருவுல தான் நிக்கிறோம். இவரு என்னன்னா நாங்க இருக்கக்கூடாது, எங்க அம்மா மட்டும் தனியா வந்து இருக்கணும்ன்றாரு. நான் அந்த வார்த்தை சொல்லமா சொல்லியிருக்காரு மேடம். எல்லாரும் எதிர்லயும் சொல்லியிருக்காரு இது. இவர் எதுக்காக தனியா இருக்கணும் ரீசன் வந்து 6 அதான் உண்மை. அதுக்காக தான் இவர் எங்க எதிர நிறைய பண்ணிருக்காரு. நாங்க பாத்துருக்கோம். ஆனா நாங்க வந்து அதை கண்டுக்காமலே இருந்திருக்கோம். அதான் உண்மை. நிறைய டார்ச்சர் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. இப்ப அதாவது பெத்த பொண்ணுங்க இதுல நீ அந்த மாதிரி பண்ணலாமா? எங்க அம்மாவே அதாவது ஒரு வாட்டி எங்க சித்தி சண்டை அப்போ பிரச்சனை, அப்போ இவருக்கு எனக்கு பிரச்சனை. அதாவது என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு. இவரு எனக்கு பிடிக்கல, சண்டை. அப்போ டியூப்லைட்ல எடுத்து என்ன குத்த வந்தனால எங்க சித்தி வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு. வந்து நானே எங்க சித்தி எல்லாம் ஒன்னாதான் படுத்திருந்தோம். அப்ப இவரு அந்த ராத்திரில எங்க சித்தி கிட்டே இவர் தப்பா நடந்தாரு. எங்க சித்தி எங்க அம்மா சேர்ந்து இவர் அடிச்சாங்க. அன்னைக்கே வீட்டுக்காரங்க கூட பாத்துருக்காங்க பக்கத்து வீட்டுல. இது உண்மை. அது வந்து சத்தியம் மேடம். இது அந்த அம்மா வந்து வீட்டுக்காரங்க கிட்டே நீங்க வேணா போய் விசாரிக்க சொல்லுங்க. அந்த வீட்டுக்காரங்களே காலையில என்னடி ஒரே பிரச்சனையா இருந்தது, இந்த மாதிரி இவர் பண்றாரு. எங்க அம்மா உட்காந்து காலையில அவ்வளவு அழுகுறாங்க. இத்தனைக்கும் உன் டார்ச்சர் எல்லாம் பொறுத்து கூட உன் கூட இருந்தோம். ஒரு நிமிஷம் பேசணும் சொல்லுங்க. பிள்ளைங்களை வந்து நான் இப்ப கைத்துல போடுற சைனா நான் 8 மாடி வாங்கி கொடுத்தேன். உன்ன மேடம் இது நாங்க சீட்டை போட்டு வாங்குனோம் மேடம். 300 டோக்கன் பில் நான் வச்சிருக்கேன். அந்த பில் சீட் அந்த கூட வாங்கிட்டாரு மேடம். ஒரு நிமிஷம் வாங்கி வச்சிட்டாரு. 2 மோதிர பொண்டாட்டி கையில இருந்து வாங்கி போட்டு பண்டு போன தீபாவளி பண்டுல போட்டு என்ன வாங்கி சொன்னாங்க. கடை தெரிஞ்சு வாங்கிட்டு போய் கொடுத்தா மட்டும் அவங்க வாங்கி கொடுத்ததா அர்த்தம் இல்ல மேடம். செலவு பண்ணி நீ வாங்கி கொடுத்தா மட்டும்தான். இப்ப எனக்கு ஒரு கடை தெரியும், அவங்களை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னா அது நான் வாங்கி கொடுத்ததா அர்த்தம் இல்லையே. அதானே உண்மை. இப்ப நான் ஒரு கடை தெரிஞ்சா நான் போய் சொன்னா நீங்க வந்து பண்டு போட்டு தீபாவளிக்கு வந்தது சீட் எங்களை கொடுத்தாங்க. நான் சொன்னேன் பொம்பளை பொண்ணு இருக்குது போட்டு விடு வச்சுன்னு சொல்லி நான் மனக்கார கொடுத்து விட்டேன். அந்த மாதிரி பொய் சொல்றாங்க. ஒரு பொண்ணு வந்து எந்த தவறு செஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன். எவ்வளவு தப்பு பண்ணுச்சு இந்த பொண்ணு. மேடம் இத பாருங்க, அவரு சொல்றது வந்து எந்த உண்மையா இருந்தாலும் சரி விசாரிச்சு பாருங்க. கன்ஃபார்மா அவர் உண்மைதான் பேசினா தெரிஞ்சா நாங்க இங்க வந்திருக்கே மாட்டோம். அவர் பேசுறது அவ்வளவு அவரை யாரும் நம்பவே மாட்டாங்க மேடம். ஹோட்டல்ல போய் சண்டை போட்டு அடிச்சு அவன் ஹோட்டலுக்கு பையனை புடிச்சிட்டு வந்து வேலைக்கு போறேன்ட்டு அவன் பீச்சுக்கு போய் சுத்திட்டு வந்தது. அதுக்குள்ள நான் கண்டுக்கல. தவறு போன் வந்து நைட்ல இது வச்சிருவாங்க. அவர் ஸ்பீக்கர் சவுண்ட் வராத போது வைப்ரேஷன் வச்சுட்டு படுத்துப்பாங்க. அந்த ட்ரிப் ஆன் பண்ணும்போது கோயம்பேடுல இருக்கிற பையன் போன் பேச சண்டே வந்து எனக்கு அவனுக்கும் சான்ஸே இல்ல மேடம். எதுனா ஒரு ராங் கால் வந்தா கூட நாங்க தான் தப்பு பண்ணன்ற ஒரு பொருள். ஆனா நாங்க வந்து உண்மையா சொல்றோம், நாங்களாம் தப்பு பண்ணவே இல்ல. நிரூபிக்க சொல்லுங்க, யார வேணாலும் நிரூபிக்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பிரச்சனை எனக்கு அவன நான் அடிச்சுக்கமா. நாங்க வந்து என்ன பிரச்சனை கேளுங்க. இந்த ஒரு வருஷம் வந்துதான் பிரச்சனை. எதனால பிரச்சனை முதல்ல அத கேளுங்க. சரி வந்தது சரி, எதனால நீ பிரச்சனை பண்ண? நாங்க எதனா பிரச்சனை பண்ணுமா? எங்களால என்ன பிரச்சனை உனக்கு? ஏமா ஒரு பெஞ்ச் போட்டு கால போட்டு வாங்கம்மா. ஆளுக்கு 2 பேரும் நீட்டி உட்காந்துப்போம். ராம்புல வரான். நானும் என் வயசுக்கு நம்ம மாதிரியே கொடுக்கணும். கால் நீட்டி உட்காந்துப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்ல உங்க அம்மா மேல சத்தியம் கடவுள் சாமி போட்டா நினைக்கிறேன். நீங்க சத்தியம் போய் சொல்லாத. சரி உட்காந்துதான் வச்சுக்கோட்டும் மேடம். உட்காந்துதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரீசன். எதுக்காக நீ எங்களை வேணா சொல்ற ரீசன் சொல்லு. கரெக்டான ரீசன் சொல்லணும். ரீசன் தெரியாது. உட்கார்ந்தது தப்பா? நாங்க ரீசன் தெரியாத பேசினா தப்பா? ஒரு நிமிஷம். ஒரு பொட்ட பசங்க இருக்குன்னு ஒரு இது கிடையாது. முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காரு. உனக்கு தெரியல. உனக்கு தெரியல. அப்ப பாத்துங்க யார் மேல தப்பா நடந்துற திருப்பி போயிட்டு 5 போயிட்டு வந்துறீங்களா? தப்பு வர முடியும். ஒண்ணு வரல. எங்க அம்மா இருக்காங்க மேடம். யாரு இருக்காங்க சொல்லுங்க. எங்க அப்பா சரி கிடையாது மேடம். இப்பயும் நான் சொல்றேன், எங்க அப்பா சரியே கிடையாது. எங்க 2வது ஒய்ஃபை எடுத்துட்டு இப்ப 3வது ஒருத்தவங்க கூட இருக்காங்க. எங்க அப்பா சரி கிடையாது. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நானும் என் தங்கச்சி மட்டும். இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னாரு நான் வரவே வேணாம், நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அப்பயே நீங்க இருக்கிறீங்க. அப்ப பிரச்சனை யாரால? இவரால. நீ சொல்ற நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. படிக்கலையா? படிக்கல. நீங்க? ஆனா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். 7th நான் நின்னுட்டேன். நான் 10th படிச்சிருக்கேன், இவ 7th படிச்சிருக்கா. அதாவது நான் 10th படிக்கும் போதுதான் எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து போயிட்டாங்க. சண்டை போட்டு ஒரு 15 வயசுலயே போயிட்டாங்க எங்க அப்பா கிட்ட இருந்து. அதுல இருந்து வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் நாங்க.
அவர் உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணது இல்லையா? இல்ல மேடம், நான் போய் சொல்ல விரும்பல. முதல்ல நாங்க போன புதுசுல நல்லா பேசினாரு. நான் கூட அவர் அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன், நல்லா பேசினாரு. உண்மையை நான் ஏன் மேடம் போய் சொல்லணும்? எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ரீசனுக்காக நீ என்ன வேணாம் சொல்றதுதான் எனக்கு தேவை. அப்போ உனக்கு என்ன மெயின் அங்க காரணம்? உங்க வீட்டுல இருக்க விடலையா? விடல மேடம், எப்ப பார்த்தாலும் சண்டை. சாப்பிட விட மாட்டார் மேடம். உண்மையா எவ்வளவு ஆண்டவன் தான் பாப்போம் அவங்கள. சரி பாக்கட்டும், சாப்பிடல நான் வாங்கி கொடுப்போமா? கவுசா கவர்ல போட்ல இருந்து வாங்கி பிரியாணி வாங்கி கொடுப்பேன். சாப்பிட போய் சொல்ல கூடாது. நான் போய் சொல்றேன். டெய்லி 1000-500 சம்பாதிச்சா நைட்ல போன் பண்ணி கேட்போமா? கேளுங்க மேடம், அவர் பேச வேணா சொல்லுங்க. நான் பேசிட்ட அப்புறம் நான் பேசிக்கிட்டோம். சம்பாதிச்சு குடிக்கிறது தான் இவருக்கு வேலைங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு வாரம் நல்லா பார்த்தாரு எங்களை. உண்மைதான். இப்போ நீங்க நல்லா பேசுறீங்கன்னா நான் எங்களுக்கு வந்து நல்லா பேசுறவங்க வந்து நல்லா வந்து நான் நினைப்பேன். நீங்க வந்து நல்லா பேசுறீங்களா, சரி ஓகே நானும் நல்லா பழகிடுவேன். பழகிட்டு உங்களை ஒரு வாரம் நீங்க நல்லா பழகிட்டு மறாவது வாரம் குடிச்சிட்டு வந்து சும்மா இருக்க மாட்டாரு மேடம். நான் பிடிக்கல, இப்ப நீங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க, எனக்கு பிடிக்கல ஒதுங்கிக்கோங்க அப்படின்னா நீங்க ஒதுங்கிடணும். அப்படி இருக்க மாட்டாரு. அப்பதான் வந்து அடிக்குது, அப்பதான் வந்து தோறது. அதனாலே ஒரு அடி சண்டை வந்தது. அதான் எங்க சித்தி வந்த காரணமே. டியூப்லைட் புடுங்கி எனக்கு குத்த வந்தாரு. அது பிரச்சனையில தான் வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. டியூப்லைட் நீ புடுங்கனே நான் புடுங்கனா? அவரு என் ஹைட்டுக்கு எப்படி மேடம் டியூப்லைட் செவுத்து மேல கட்டிக்குமா? டியூப்லைட் புடுங்கிச்சு குத்து அராமல்ல வெட்டிச்சு. இங்க பாருங்க, அராமல்ல வெட்டி ஊட புடிச்சு ஊட சாமி போட்டா வச்சு புடிச்சு அவரு பண்ண அசிங்கம் இன்னும் அசிங்கம் மேடம். பொண்ணு சொல்லக்கூடாது. நான் 2 பசங்க சேர்ந்து நடிக்கிறாங்கம்மா. நான் ஒரு ஆள் தனியா நிக்கிறேன். இதோட ஓப்பனால என்னால சொல்லவே முடியாது. அப்படி பிடிச்சு அழுத்துறாரு மேடம். அன்னைக்கு யாருமே இல்ல, நாங்க 2 பேரு. ஒரு ஆம்பளை நீ அப்படி பண்ண எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல மேடம், இவருக்கு யாருமே விட்டதே கிடையாது. இதுதான் உண்மை. ஒரு பொம்பளை விடுறது இல்ல மேடம். இவரு எல்லா பொம்பளைங்கிட்ட போயிட்டு நாங்க தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது சொல்ல முடியாத விஷயம் மேடம். இது சண்டை போடும் போது அடிக்கலாம் அந்த மாதிரி. எங்க மாமி வீட்டுல போயிருந்தோம், அங்க அவங்க டார்ச்சர் தாங்க முடியல. அந்த மாதிரி உங்களை தவறான முறையில யாராவது தொட்டுதுன்னா அந்த மாதிரி எவ்வளவு அன்னைக்கு அடிச்சு இவர் அடிச்சு எனக்கு உடம்பு ஃபுல்லா எனக்கு மஞ்சள் கைய ஒடிச்சு விட்டுருக்கணும். அதுதான் மேடம் நாங்க பண்ணது. ஆனா இவரு அரோமல்ல கிழிச்சுக்கிட்டு நாங்க போய் பேசுதுங்க. இதெல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏமா திருப்பி திருப்பி அந்த வீட்டுக்கு வரணும்? செம்பா நீ சரியில்லை கூட்டம் வேண்டியதானமா? நீங்க பெட் கட்டில எல்லாம் நினைச்சுதானே நீ இதெல்லாம் பண்ற. எங்க அம்மா நாங்க வரங்க எங்க மேடம் நீங்களே சொல்லுங்க. எங்க மாமி வீட்டுல இருந்து உன் பொண்ணுங்க உன்னை தேடி வந்தா நாங்க தடுக்க முடியுமா? கேட்டா நீ என்ன சொல்லுவ? என் பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுத்தேன், என் பிள்ளைங்களுக்கு போட்டேன். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதெல்லாம் காட்டு முதல்ல. நீ என்ன சம்பாரிச்சு கொடுத்தன்னு முதல்ல எங்க கிட்ட சொல்லு. என்ன சம்பாரிச்சு கொடுக்காத பூக்கட்டை போட்டு சம்பாரிச்சாங்களா? இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அவரோட குழந்தை சொல்றாரு. இல்ல மேடம், அப்படி குழந்தைன்னு இருந்தா கூட ஒரு குழந்தைய நீ ஏன் வெறுக்கிற? அதுக்கு உண்மையான ரீசன் சொல்லுங்க. சரி நான் உங்க பசங்க நீ போறாம உங்களுக்கு வந்து தாயை பிரிச்சு ஏத்தமே அப்பாட்ட சேர்த்தணும். எங்க அப்பாவை பத்தி நாங்க சொல்ற மாதிரி அவர் எவ்வளவு கெட்டவர் தான். ஆனா வேணான ஒதுங்கிட்டாரு. நாங்க இது வரைக்கும் அவர்கிட்ட மேடம். இப்ப கூட எங்க மாமா தான் கூட வந்திருக்காரு, எங்க அப்பா வரல. எங்க அப்பா நாங்க கூப்பிட்டா வருவாரு, பட் வரல. ஏன்னா நாங்க கூப்பிடல. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. எங்க அம்மா கூட சேர்த்துக்கன்னா நாங்க எப்பயோ சேர்த்து வச்சிருப்போம். இப்போ இல்ல, எப்பவே. இவரு வரதுக்கு முன்னாடி நாங்க சேர்த்து வச்சிருப்போம். எங்களுக்கு சேர்த்து வைக்க தெரியாதா? ஏன்னா எங்களுக்கு வயசு எங்களுக்கு தெரியும். அவர்கிட்டயும் கொடுமை, இவர்கிட்டயும் கொடுமை. என்னத்துக்கு தனியா நீ ஏன் அப்படி கொடுமை அனுபவிக்கணும்? வா எங்க கூட தனியா. இப்ப கூட மேல பக்கத்து வீட்டுல கூட நீங்க யாரும் ஆள் அமைச்சு கூட விசாரிச்சு பாருங்க. நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். இதுல டவுட் தான் நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தேவை, அவர் வந்து பொண்டாட்டியோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது உங்க அம்மா வந்து ஜாயின் ஆனதுனால தான் அவங்க பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க. இல்ல மேடம், அவரு பொண்டாட்டி போயிட்டதுக்கு அப்புறம் தான் இவரு என்ன சொன்னாருன்னா நீயும் தனியா இருக்கிற நானும் தனியா இருக்கிறேன், வா இருந்துக்கலாம் தான் கூப்பிட்டாரு எங்க அம்மாவை. சாவ போறேன்னு வந்தாங்கம்மா. என்னடா சாவ போறேன் லாஸ்டா பாத்துட்டு போறேன். ஏன் சாவ போறேன்னு வந்தாங்கன்னா எங்க அப்பா விட்டுட்டு எங்களை விட்டுட்டு யாருமே இல்ல, புள்ளைங்களே வாழான்னு சொன்னாங்க. புள்ளைங்களே தேவையில்ல, யாரும் இல்ல, நான் செத்துறேன் செத்தா பெரிய மாலை வாங்கி போறேன் எங்க அம்மா படத்துக்குன்னு. மேடம் இப்ப எங்க அம்மா தப்பு பண்றாங்க. இப்போ எங்க அம்மா தப்பு பண்றாங்க, எங்க கண்ணு எதுவும் தெரிஞ்சவொடனே எங்களுக்கு கோவம் வந்துச்சு. நாளைக்கு அது திரும்பி வரும்போது நாங்க ஏத்துக்கிட்டோம். அதுதான் உண்மை. இதுதான் தாய் பாசம் இருக்கும் மேடம். யாருக்குதான் பாசம் இருக்காது? இப்ப உங்களுக்குன்னா உங்க பிள்ளைங்க மேல பாசம் இருக்காது, எனக்குன்னா எங்க அம்மா மேல பாசம் இருக்குது. அவங்க இந்த மாதிரிமா அந்த ஆள் இவ்வளவு கொடுமைப்படுத்துறா சொல்லும் போது எங்களுக்கு பாசம் இருந்தது. அதனால நாங்க வந்தோம். ஒரு நாள் மேடம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எங்களை பார்த்தா இதான் உண்மை. அது காரணக்காக தான் நாங்க வந்து சேர்ந்தோம். இவருக்காக அது சம்பாதிக்குது, நாங்களும் சம்பாதிக்கிறோம். நான் சம்பாதிச்சது அதெல்லாம்
இதெல்லாம் நாங்க நானும் போட்டு- சம்பாதிக்கிறேன் நாங்க இவ்வளவு காசு சம்பாதிக்கிறா நாங்களா தனியா இருக்கணும்னு இந்த எப்பயும் சைடு நீ இருந்திருக்கோம். சம்பாரிச்சியா? நான் நீ காசு சம்பாரிச்சியா? திரும்ப பாருங்களேன் பொய் கூட்டி போய் சொல்லாத. வாங்கி கொடுத்தா பொய் மட்டும் சொல்லாத. இல்ல ஆமா பின்ன எங்க அம்மா சம்பாரிச்ச நான் பாதி அம்மா காசு சம்பாரிச்சு யார் போட்டேன். எங்க அம்மா சீட்டு சம்பாரிச்சு போட்டாங்க கொடுக்குறான் மேடம். காசை சம்பாரிச்சு நான் கொடுக்குறேம்மா அவளுக்கு. பூ வியாபாரம் பண்றது கிடையாது, எது கிடையாது. பக்கத்து- இப்பதான் மேடம், கொஞ்ச நாளா தான் இவரு பண்ணிட்டு வேலைக்கு போற லட்சணத்தை ஒரு வேலைக்கு கூட்டின்னு போவாங்க பாருங்க அவர்கிட்ட போய் கேளுங்க Phone பண்ணி எத்தனை வாட்டி போன் பண்ண வேலைக்கே போக மாட்டேன் மோஸ்ட்லி பாதி நாள் வீட்டுல இருப்பேன் நான் இது வரைக்கும் லீவ் போடாம நான் வேலைக்கு போயிருக்கேன் மேடம் அப்ப கூட இவருக்கே தெரியும் என்ன வேணுமா உங்களுக்கு? எங்களுக்கு எங்க அம்மா வேணும் மேடம் இவரு கூட நிம்மதியா இருக்க முடியாது மேடம் ஏன்னா எங்க எப்ப அப்பா பார்த்தாலும் வேணும். text எங்க torture தான். அம்மா மட்டும் நீங்க இவர்கிட்ட- பிறக்கறதுக்கு முன்னாடி நடந்த கதையை உங்க அம்மாட்ட கேட்டாதான் தெரியும். கேளுங்க நீங்க வேணா அதை அம்மாட்ட கேட்போம். என்னம்மா பிரச்சனை? பசங்க கூட நான் இருக்கக்கூடாதான். முதல்ல யார கல்யாணம் பண்ணீங்க? முதல்ல அவர் தான் பண்ணாரு. இவரை கல்யாணம் அவரே பண்ணி பண்ணிட்டு அவரே விட்டுட்டு போயிட்டாரு. அவரே விட்டுட்டு போயிட்டாரு. ஏம்மா? அவங்க ஜாதி, எங்க ஜாதி மட்டமான ஜாதி, அவங்க ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு நடு ரோட்லயே தாலி கவரெல்லாம் அறுத்து சுற்றி போட்டுட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. அதோட அக்கா பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு 4 பசங்க பெற்றுக்கினாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டு வேலை சேர்ந்துன்னு இருந்துன்னு இருக்கும்போது அக்கா வீட்லயே பூ கட்டுறதுக்கு இருந்தாங்க திருவாமூர்ல. அங்க எடுத்துன்னு போயிட்டு எங்க அப்பா விட்டுட்டாரு. அப்படியே இருந்துன்னே இருக்கும்போது அக்கா வீட்டுக்காரே 2ஆம் தரம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு பிறந்துட்டாங்க இவங்க 2 பேரும். ஆமா. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிறந்த போதே இந்த ஆள் வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு அது எப்படி வந்து கூட்டு பண்ணா கிண்டிக்கு வந்தாரு. நான் வந்தனா? ஆமா வந்தாரு இவரும் என் ஃப்ரெண்டும் வந்து என்ன அன்னைக்கு வந்து பாத்துட்டு போனேன், அது உண்மைதாம்மா. பல நேரம் வந்தனா இல்ல இல்ல, வந்தேன் பார்த்தேன், ஆனா கூட்டின்னு வரல, நீயே தான் வந்த. நானே வரல. அங்க என்னால பேச முடியாது. எங்க மாமா என்ன பார்த்துட்டு என்ன திட்டப்படுறான்னு, நீ ரெடில்ஸுக்கு வா, உன்னை பார்க்கணும் பேசணும்னு காலில் கையில எல்லாம் விழுந்தாரு. யாரு? நானா? இவருதான். கால கையில என்ன விழுந்தனா? பண்ணாரு, பொய் பேசினா ஒழுங்கா பொண்ணை பேசு. இட்டுன்னு நான் வந்த ரெடில்ஸ் வந்த உடனேயும் அப்படியே பேசிட்டுன்னு வந்துட்டாங்க என்ன ஒரு வீட்டுக்கிட்டுன்னு வந்து. அன்னைக்கு ஃபுல்லா வச்சுட்டு என்ன ரெடில்ஸ் அனுப்பினா எப்படி போறது, நான் கிண்டி அனுப்பினா அப்படின்னு. நீ இங்கே இருந்துட்டு நான் உனக்கு வீடு பார்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நான் சொல்லி இவர் கூட என்னை வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கினோடனே அவர் எங்கள் மாமா தேடி கீடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை குழந்தை அவருது இல்லை, என் குழந்தை நீட்டுன்னுலாம் ஒருத்தங்க கூட போகக்கூடாது அப்படின்ட்டு இட்டுன்னு வந்து புத்திமதி சொல்லி, வேணாம் போவாத, அவனுக்கு 4 பசங்க இருக்குது, அந்த பிள்ளைங்க வாழ்க்கைலாம் நீ கெடுக்கக்கூடாது, அந்த பொண்ணு வந்து கிருஷ்ணாவில் ஊற்றின்னு சாவரந்து, உன்னால இன்னொரு வாழ்க்கை கெடக்கூடாது, போனதெல்லாம் போட்டோம், இனிமேலும் இந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு என் கூட வாழு அப்படின்ட்டு. சரி அதோட நாங்கள் அக்கா எங்கள் அக்கா அங்கே இருக்காங்க கிண்டிலேயே. அவங்களுக்கு 3 பசங்க, பொம்பளை பசங்க. அதோட நான் போகிறதே கிடையாது மேடம். இவர் தான் வருவார், என்னை டார்ச்சர் கொடுப்பாரு அப்பப்போ. ரெடில்ஸில் போனாலும் சரி, கிண்டிக்கு வந்தாலும் சரி. நான் உனக்கு டார்ச்சர் கொடுப்பேனா? எங்க கிண்டில வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கேன்? பொய் பேச மட்டும் பேசாத, பொய் மட்டும் பேசாத, உண்மை வந்து இந்த பொய் சொல்லாத. கூப்பிட்டுட்டு மிரட்டிட்டு போவார். இங்கே ரெடில்ஸ்லயே ஒரு தடவை மிரட்டி இருக்கிறாரு. யாரு? பின்னாடியே வந்து மிரட்டினா மிரட்டல, பொய் பேசாத, மிரட்டல. செல்வின்னு குரல் கொடுத்தன தவிர மிரட்டல. உன்னா மிரட்டணும். இவரு கூட என்னால வாழ முடியாது மேடம். என்னை வந்து இன்னொருத்தங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப பேசி கேவலம் படுத்தி ரெடில்ஸே நாரி போச்சு. அசிங்கமா இருக்குது. அங்க நடக்கவே முடியல. அங்க முடியாததான் என் பசங்களுக்கு தெரியாது. என்ன அசிங்கம் ஆச்சு? ரெடிஸ்ல என்ன அசிங்கம் ஆச்சு சொல்லு, அதுக்கு அர்த்தம் சொல்லு. என்ன அசிங்கம் ஆச்சு? குரல் எல்லாம் கொடுக்காது. பேசுறாங்களா? ஜோரா பேசு. தான் பேசுறேன். என்ன அசிங்கம் ஆயிடுச்சு? அப்புறம் 7 வருஷம் அவரோட போய் வாழ்ந்தீங்களா? 7 வருஷம் இல்லையே, 2007 தான் போனேன் நான். ஏன் போனீங்கம்மா? நான் இவர் கூட போல. இவர் கூட வாழ்றதுக்கெல்லாம் இவன் எங்க இருக்கிறாங்க ஏதா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க வீட்டுக்கு இவர் அந்த சண்டை போட்டுக்குன்னு இதாண்ட போயிட்டேன், ரெடில்ஸுக்கு போனேன். எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க தங்கச்சி, எங்க அம்மாலாம் அங்க இருக்காங்க. அங்க போகும்போது இவர் தான் என்ன ரோட்ல பாத்துட்டு, எனக்கு என் பொண்டாட்டி இல்ல, என்ன விட்டுட்டு போயிட்டா. பொய் சொல்லாத. பொய் சொன்னா சத்தியம் பண்ண அப்படியே தலைவை சத்தியமா போன் நம்பர் சுசிலா வீட்டுல வாங்கி அந்த போன் நம்பர் சுசிலாக்களை கொடுத்தேன். நீ வந்து நைட் பாத்துட்டு ஃபைனான்ஸ் கட்ட போகும்போது பாக்கணும் சாவுப்புறம் லாஸ்ட் வந்தாங்கம்மா. பொய் தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசினேன் மேடம். இந்த மாதிரி எங்க வீட்டுல சண்டை போட்டுன்னு எங்க அம்மாண்ட வந்துட்டேன் அப்படின்னு பேசணும்னு. அப்பனா நான் கிச்சாண்ட சொல்லி உன்னை பார்க்க சொல்றேன்டி, உன்னை தாண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். சரி வந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன். இவர் ஃபோன் நம்பர் வந்து மறுநாள் கொடுத்துருக்கிறாரு போல இது. சரி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இங்கதான் இருக்கிறேன், எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறேன். பாத்தியா, உங்க அம்மாவை நல்லா விளையாடி இருக்காங்க, இங்க அங்கேயும் தாவி இருக்காங்க. தாவல மேடம். அதனால போன் எதுக்கு போன் பண்ணோம்? யாரு கூடயாவது ஒருத்தரோட இருக்கணும்ல. தப்பெல்லாம் பண்ணின அப்புறம் இப்ப என்ன பண்ணாருது? அந்த பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நான் இவர் கூட வாழணும்னு வரலையே. இவர் கூட நான் வாழணும்னு கூப்பிடவே இல்லையே. இவர் தானே என்ன கூப்பிட்டாரு. எதுக்கு நீங்க போன் பண்ணீங்க? அப்புறம்
சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணேன். அந்த ஆனா இவங்க கூட- பார்க்கலாம் தான் உன்னை யார் பார்க்கலான்னு இப்போ எங்களுக்கு தானே இப்போ இது பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. நீங்க 2 பேருமாச்சும் நல்லா வாழ்வீங்களாம்மா? எனக்கு உங்களை பார்த்தா தான் கவலையா இருக்கு. இவங்க இந்த மாதிரி இருந்தா நாங்க எப்படி மேடம் வாழ்றது? இவர் விட்டு போயிட்டாலும் நாங்க போன வாரம் கூட இத பாருங்க, அவங்க அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் அது மீறி போயிடுச்சு. ஆனா உங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு சொல்றேன்ல, அது மட்டும்தான் எனக்கு கவலையா இருக்கு. உண்மை மேடம். அது மட்டும் இவரை பத்தி நாங்க சொல்றதை விட்டுருங்க. உங்க அம்மாக்கு தெரியுமா அது? தெரியாது, ஏன் அம்மாக்கு சொல்ல- தெரியாது. என்கிட்ட ஒரு தடவை சொன்னிச்சுங்க இந்த மாதிரி ஏன் சொல்லல? நான் துணி குளிச்சிட்டு உள்ள வரும்போது உள்ள கீழே பட்டு பாத்துன்னு இருக்கிறாரு. அதுதான் சொல்லிருக்கோம். இந்த மாதிரி சண்டேல இந்த மாதிரி பண்ணது நாங்க சொல்லல. நீங்க மேடம் அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா அது சொல்லல மேடம். நான் கட்டில் கீழே நாங்க அதையும் நான் துணி சொல்லல. மாத்தினுக்கும் போது ரொம்ப இவரு பிரச்சனை கட்டில் கீழே தூங்குற மாதிரி இது பண்ணி எனக்கு தெரியாது. கட்டில் கீழே இவர் இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் இத பாருங்க, வயசு பிள்ளைங்க இருக்கும்போது அது உங்க பிள்ளைங்க இல்ல. சோ இது ஒத்து வராது, ஒன்னா வாழ முடியாது. சரிங்களா? ஒரு அம்மாக்கு பிள்ளைங்களா நீங்களான்னு கேட்டதுன்னா அவங்க எடுக்கிறது முடிவுதான். அப்ப என் வழி நம்ம பண்றது என்ன பண்ணறது? நீங்க சேர்த்திருக்க கூடாது. அதான் நீங்க உங்க மனைவியை விட்டுருக்க கூடாது. நீங்க ஏமாந்துட்டீங்க, அவ்வளவுதான். இவ வந்து டார்ச் 4 இப்ப ரிப்போர்ட் அவ்வளவுதான். பண்ணிருக்காங்களா? சரி, வந்தாங்க, சேர்ந்தாங்க, போனாங்க. அது நீங்க வாழ்க்கையில இப்ப பண்ண எனக்கு தப்பு. வாழ்க்கை எப்படி போறது? அது நீங்க பாத்துக்கதான் வேணும், தனியா இருக்கதான் வேணும். வேற வழி இல்ல. ஏன்னா 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இது பாருமா, நீங்களும் ரொம்ப தப்பு பண்ணிருக்கீங்க. போய் இருக்கிறது, அப்புறம் வேண்டாம் சொல்றது, அப்புறம் அங்க போய் இருக்கிறது, அப்புறம் வேண்டாம் சொல்றது, இந்த மாதிரி பல விஷயம் பண்ணிருக்கீங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு தான் மேடம் நான் ஒழுங்கான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்துருக்கோம்? அதுங்கள நல்லா நான் இப்ப கூட ஒண்ணும் சொல்ல, அதுங்க 2த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கூட லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட வந்து கண்டுறேன். அது வரைக்கும் என்ன டார்ச்சல் கொடுக்காது. கரெக்ட் வார்த்தை அது. அதுதான் கரெக்ட். அது வர சொல்லுமா? இந்த பாருங்க, ஒரு நிமிஷம். பசங்களுக்கு உங்க கூட வந்து இருக்கிறதுல இஷ்டம் இல்ல. நான் அது அவங்க சொல்றது ஃபுல்லா உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. அது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. மேடம் அது மட்டும் இல்லாம இவர் பண்ண மாட்டாரு. விட்டுட்டு அது மட்டும் சொல்ல மாட்டாரு. அங்க வந்துருவாரு, வீட்டாண்ட வந்து கத்தி எடுத்துன்னு வந்து, இதெல்லாம் உண்மை மேடம். எடுத்துன்னு வராரு கத்தி மேடம். எடுத்துன்னு வந்து எல்லா தானே இடத்துலயும் இருக்க, கத்தி போன் எடுத்துன்னு எத்தனை வாட்டி போன் பண்ணி நான் பேசுறேன், என்கிட்டயே அசியமா பேசுறாரு மேடம் இவரு. யாரு நீ யாரு? யாரு? பொண்ணு உங்க அம்மா தானே. தானே காலையில நான் வீட்டாண்ட போன் கால் எடுத்தது பண்ணி கிடையாது. இவரு ஒரு நிமிஷம் பேச போய் விடு, பேசாத. அப்புறம் நீ சும்மா பேசிக்கலாம். லாயர் பேசு, நீ போய் எழுது. நீ எல்லாம் தெரியும். இப்ப கைடா எப்படி முறைக்கிறாரு பாருங்க போய் பேசுது மேடம். பாருங்க. வாய் இவரு தாத்தா. பாத்தீங்களா, உங்க முன்னாடி இவ மரியாதை ஒரு நாள் கூட நீ இல்லாம போன் எடுத்துடா, போன் கையில பேசுறாரு. வச்சிருப்பா. அதிகமா பேசுவாரு மேடம் இவரு. போய் பேசுற நீ. இத பாருங்க, அவங்கள விட்டுடுங்க நீங்க பிள்ளைங்களை அது ப்ளீஸ். பேச்சு கேட்காதீங்கம்மா. போய் போதுமா? சரி இருக்கட்டும். போன வருஷம் வந்துச்சுங்க, இந்த வருஷம் சாமான் தூக்கி போயிட்டாங்க. ரோட்ல விட்டாங்க. ஏம்மா, நீ ஒரு வருஷம் என்ன சொல்ற? என்ன, நான் பொய் சொல்றேன். நான் வரும்போது எங்க வீட்டுல கட்டு இல்லையா, குண்டா இல்லையா, இல்ல நான் வீட்டுல சாமா தான் வேணும்னு சொல்றாரா? சாமான் கொடுத்துறேன் மேடம். நகை தான் வேணும்னா எடுத்துன்னு போக சொல்லுங்க. அவ்வளவுதான் நகை சும்மா சம்பாதிக்காதே நகை என் நான் சாமான். சம்பாதிக்காது. நான் அதை கூட குத்துறேன் நீ தானே. ஒரு புடவை கட்டின என் புடவை புள்ளைங்களோட வந்தா. என்னோட விட்டு நான் சம்பாதிச்சுக்கிறேன். கட்டின புடவை ஒரு புடவை மாத்து கட்டி வந்தா. வெடி பொருளை சம்பாரிச்சு ஒரு குத்துறமா? புடையோட தான் இத வந்தேன். பாருங்க, நீங்க போன போதெல்லாம் அவர் சேர்த்திருக்காருல்ல. போன ஒரே ஒரு தடவை தானே. உன் தம்பி வீடு எங்க போய் காசு அதெல்லாம் ஏற்படுது? உன் தங்கச்சி மூக்கு போய் ஆபரேஷன் அவர்தான் யாரு என்ன தேடி வருவாரு. நான் ஒரு நாள் கூட நீ போனதே கிடையாது. எப்போ தேடின்னு வந்தாரோ நீங்க போனீங்களோ, ஆமா. ஏதோ ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. சரிங்களா? இப்ப பிள்ளைங்களுக்காக வெளியே வரேன்னு சொல்றீங்க. ஆமாங்க மேடம். நான் அதை நம்புறேன். அவங்களுக்கு அவரோட இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அது ஒத்தும் வராது. நீங்க தேவையில்லாம பசங்களை தப்பா பேசாதீங்க. பேசலமா? நான் Interfere பண்ண, அங்க பேசுங்கம்மா. போயிட்டான். போய்தான், மொத்தம் இருக்கட்டுங்க. போய்தான். அங்க போய் கொலை இருக்கட்டுங்க. பண்றவங்கள பண்ற ஈரமா. நீங்க கொலை பண்ணுவீங்க, எனக்கு கொலை பண்ண தெரியாது. இத பாருங்க, என்னால ஜெயிலுக்கு போய் உங்க குடும்பத்தினால தான். ஒரு விஷயம் சொல்றேம்மா, இது போயிட்டு இருக்கும். சண்டை போட்டுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, எல்லாம் உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துங்க. அதுதான் மேடம் எங்க நான் வாழ்க்கை சொன்னா கேப்பீங்களா? கேப்போம். பேசாம 2 பேரும் ஏதாவது ஹாஸ்டல்ல போயிருங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது எப்படி மேடம் சின்ன பசங்களை திரும்பி ஹாஸ்டல்ல விட முடியும்? சின்ன பசங்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு தானே வந்திருக்கேன். சின்ன யோசிக்காத பசங்க தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம ஒன்னொன்னு பண்ணிட்டு வாழ்க்கைய தொலைச்சிட்டு ஒரு டிசிப்ளின் இல்லாம ஒரு கட்டுப்பாடு இல்லாம வாழ்ந்து சின்ன பசங்களாம் பாருங்க. அதுங்கள பசங்களை பத்தி கவலை இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? போறீங்களாம்மா ஹாஸ்டலுக்கு? உங்க அபிப்பிராயமே கிடையாதுங்க. எல்லாரும் சேர்ந்து கூத்து அடிச்சிட்டு என்னம்மா சொல்றீங்க? எங்க அம்மா கூட இருந்து. அப்புறம் இடையில அம்மா விட்டுட்டு அங்க போச்சுன்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. இல்ல எங்களுக்கு தெரியும் மேடம், எங்க அம்மா இவரு பிரச்சனை சும்மா பண்றாரு. அவரை மட்டும் எல்லாம் குறை சொல்ல முடியாதுமா. நான் குறை இத பாருமா, உங்க அம்மா மேலயும் தப்பு இருக்கு, அவர் இல்ல மேலயும் தப்பு மேடம், இருக்கு. தப்பு இருக்கு. நீ வந்து அதை நியாயப்படுத்தாதே. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களும் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க அவரை. அவரும் தப்பா பண்ணியிருக்காரு.
இப்போ உங்க கையில தான் இருக்கு முடிவு. எங்களுக்கு எங்க அம்மா வேண்டும் மேடம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நாங்க எதுவுமே சரி, சொல்ல நீங்க அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் அவரோட போய் வாழ்வீங்களா? 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடணும். எந்த அம்மா, தொல்லையும் என்னைக்கும்மா இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆகுறது? என்னைக்கு நான் வர்றது? என்னைக்கு கல்யாணம் அது நீங்க அது நீங்க எதுவும் சொல்ல முடியாது. எதையும் சொல்லம்மா. நீ இல்ல. வர்ற 60 வயசுல எல்லாம் 60 வயசு முடிஞ்சிட்டு பிறகு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அப்ப நான் செஞ்சு என்ன போட்டு பண்றது? என்ன 60 சரத்து வயசுல நான் போடுறதுக்கு கல்யாணம் ஆள் ஆயிடுவேன். போடுறதுன்னா பின்னாடி நான் என்ன வயசுல அன்பை கல்யாணம் கிட்ட உங்ககிட்ட நீ அப்படின்னு வா. கேக்குறாரு. நீ நான் இந்த வயசுல இப்ப எனக்கு இப்ப அவருக்கு தேவை பார்க்கறதுக்கு என்ன தெரியுமா மேடம்? என்னுடைய பணமோ என் உடம்போ. நீ உன்னோட எங்கிட்ட பணமா? வேணாலும் போய்க்கோ. உன்னோட அதெல்லாம் பணமா? நான் கவலையே படல. என்கிட்ட வேணாலும் எங்கன்னா சரி, எங்க இருந்து அம்மா பணம் தேவை, எங்க அம்மா தேவை, தனியா இருக்க வேண்டியது தானே. எதுக்கு எங்க அம்மா வந்து டார்ச்சர் பண்ணி? நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, தனியா ஒரு வேற பொம்பளை நல்லா தானே இருக்கீங்க, வேற அது பொம்பளை உங்க கூட அப்பாவுக்கு புத்தி. அது தாராளமா இன்னொரு வருவாங்கல்ல. பொம்பளை வச்சுக்கிறது, இன்னொரு பொம்பளை இட்டாரு உங்க அப்பாவுக்கு. அது புத்தி எனக்கு இல்லையா? அந்த புத்தி வராது. புத்தியே கிடையாது. ஒரே அடி கூட பண்ணா அந்த உங்க வேட்டை புத்தி சாப்பிடும். கிடையவே கிடையாது. உங்க அப்பாவுக்கு மூளை வச்சு பாரு. இப்ப எங்களுக்கு அதான் தேவையில்லாத பிரச்சனை. இவங்களுக்குள்ள அந்த சண்டை. பொண்ணு எப்படி பேசுறா பாத்தீங்களா? அதான் நான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கு வேணா இன்னொரு பொம்பளைய கூப்பிட்டுக்கோ. இதுதான் நம்ம பசங்களுக்கு கத்து கொடுக்குறோம். இதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. அவர் என்னன்றாரு? துணை வேணும்ன்றாரு, நான் வேணும்ன்றாரு. நான் இது வந்து திஸ் இஸ் என்ன பிளண்ட் ட்ரூத் சொல்ற மாதிரி முகத்துல அடிக்கிறது உண்மை. இது லைஃப். அது ஒரு 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 வைஃப்ங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எலிமெண்ட். அந்த பொண்ணு எப்படி சொல்றா பாத்தீங்களா? அவ தெரியாம அந்த உண்மையை வாயில சொல்லிட்டா. நல்லா தானே சம்பாதிக்கிற, நல்லா தானே இருக்க, இன்னொரு பொம்பளை கூப்பிட்டா வரமாட்டாளான்னு கூலா கேட்டுட்டா. அப்ப உறவுங்கிறது என்னதுன்னு இதுதான் அவ கத்துன்னு இருக்கா. அவளை எப்படி குறை சொல்ல முடியும் நம்ம? இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் தெரியுமா? நீங்க ஒரு நல்ல நிலைமையில இண்டிபெண்டா வாழ கத்துக்கணும். இந்த மாதிரி இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தர் சார்ந்து வாழக்கூடாது. கட்டுப்பாடோட வாழணும். புரியுதா? அவங்களோட இருக்கீங்களா? அவங்களோட தான் இருக்கு. நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா கட்டுப்பாடோட இருக்கணும். உன் பசங்க முன்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? சரிங்க. அவசரப்பட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காதீங்க. நல்லா விசாரிச்சு எல்லாம் நல்லா தீர விசாரிச்சு பண்ணி வச்சா போறோம். அவசரப்பட்டு பொண்ணு பாரம் அது ஒரு கடமை முடிஞ்சு போச்சு நான் என் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்லி அப்ப கூட அவளை கேக்குறேன், நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தள்ளி சொல்லி விடாதீங்க. அப்படியெல்லாம் கேட்கல மேடம், அவங்களே கேளுங்க. கரெக்டா முடிவெடுங்கம்மா. நீங்களாச்சும் வாழ்க்கைய நல்லா கொண்டு போங்க ப்ளீஸ். நாங்க உங்க correct ஆ பசங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நிலைமை தெரியுது. வரக்கூடாது. நாங்களும் அதான் மேடம் யோசிச்சுட்டு இருக்கோம். எங்க லைஃபை பார்த்துட்டு எங்க பசங்களுக்கு எங்க லைஃப்லாம் வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். பொறுமையா பண்ணுங்க. திருமணம் பண்ணிக்கலனாலும் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கெட்டு போறது இல்ல. உங்க அம்மா திருமணம் பண்ணிட்டு என்ன கண்டா? மேடம் அதான் இவர் வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கணும். எங்க அம்மாவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அவரும் பிரச்சனைக்கு வரக்கூடாது. நாங்க இருப்போம் கம்முன்னு. நாங்களும் நான் எந்த அவர்கிட்ட பிரச்சனை பேசுறேன். ஓகே புரியுதுங்களா? நீங்க அவர்கிட்ட தேவையில்லாம பேசுறதோ மரியாதை இல்லாம பேசுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. நாங்க நாங்க இதுக்கு முன்னாடி இப்பதான் மேடம் பாக்குறேன் டார்ச்சர் நான் பண்ணதே கிடையாது. அவர்தான் சும்மா 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 டார்ச்சர் பண்றாரு. வந்து பார்த்தா கூட ஒரு நல்ல வார்த்தை பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாம இருங்க. வேணாம் அந்த மேடம், பக்கம் நாங்க போயிடுங்க. பேசவே எங்களை நாங்க தான் அப்படி சொல்றாருல, நாங்க பேசவே விரும்பல. சரி, நீங்க எந்த மரியாதை இல்லாம பேசவோ எதுவும் கூடாது. நாங்க போய் புரியுதா? நாங்க பேசினா அவருக்கு நான் இது வரைக்கும் சொல்றேன், அவர் சண்டை போடும் போதுதான் நாங்க பேசிருக்கோம். மத்த நேரத்துல நான் அவரை பேசுனதே கிடையாது. நான் ஒதுங்கிதான் உட்காருவேன். இது வரைக்கும் சரி, அவர்கிட்ட நான் எப்படி நடந்திருக்கு, ஒதுங்கிதான் உட்காருவேன். அவர்கிட்ட போய் நான் விளையாட்டு கூட நான் எதுவுமே கேட்க. அவரும் நல்லா பேசுவார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் மேல நம்ம ஏன் குறை சொல்லணும்? நல்லா பேசினார் தான். நான் இப்ப கூட அவரு பண்ணலாம் சொல்ல முடியாது. நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து குத்துருக்காரு தான், நான் எல்லாம் சொல்ல. அதுக்கப்புறம் ஏன் உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஏன் சண்டை போட்ட, அதுக்கப்புறம் ஏன் பிரிஞ்சு, அதுதான் எல்லாம் ஊ மேல தப்பு. நீ சரி எங்க அம்மா இருக்கிறாங்க, நீ இருக்கிறாங்க, சகச்சிக்கன்னு வந்துதானே இருந்தோம். ஏன் அப்புறம் ஏன் மேற்கொண்டு ஏன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச? நீ நல்லாதான் இருந்த, நல்லவன் தான். நான் இப்ப கூட நீ கெட்டவன் சொல்ல, அதுக்கப்புறம் ஏன் இந்த எல்லாம் பண்ற? சரி, ஒரு விஷயம் கேக்குறேன், உண்மையை பேசணும் என்கிட்ட. சும்மா அவர் மேல குறை சொல்லணும்ன்றதுக்காக ஒரு பழிய போடக்கூடாது. சரி, சொல்லுங்க மேடம். அவர் உங்களுக்கு தப்பா நடந்துக்கிட்டாரா? சத்தியமா தப்பா நடந்துக்கிறேன். எப்படி டைரக்டா வந்து தப்பா நடந்துக்கிறான்லாம் சொல்ல முடியாது மேடம். நம்ம ஏன் அவர் மேல போய் சொல்லணும்? ஆனா சும்மா வந்து பக்கத்துல உட்கார்றது, சும்மா சிரிச்சு சிரிச்சு பேசுறது. ஆனா சண்டையில அந்த அந்த பண்ணாரு, அது மட்டும் உண்மை. அந்த கட்டில் கீழ இருந்தது உண்மை மேடம். அந்த மித்தபடி சண்டையில அவரு அது தப்பானவர் நான் சொல்லல. ஆனா இது பண்ணது உண்மை. இதை விட என்னமா வேணும்? நீ வேற. சரி, இது பாருங்கம்மா, உறுதியா இருக்கீங்களா நீங்க? உங்களால அப்படி வாழ முடியுமா? புருஷன் இல்லாம வாழ முடியுமா உங்களால? வாழ முடியும். நான் சொல்றது புரியுதா? புரியுது புரியுது. சரி, அப்ப பசங்களை கூட்டிட்டு போங்க. இது பாருங்க, நீங்க அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. கோயம்பேடு போனா இங்க கோயம்பேடு வர மாட்டாங்க, தனியா வாழுங்க.
தனியா எப்படிமா வாழ முடியும்? தனியா தனியா இருக்கிறவங்க எல்லாம் வாழறது இல்லையா? எப்படிமா? எதுவும் இல்லையா? அவங்களுக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல. மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களாமா? எதுவுமே கிடையாது. என்னமா எடுத்துட்டு போனீங்க? பீரோ கட்டில் என்ன வேணும் உங்களுக்கு? பீரோ கட்ல இந்த சைனு கொலுசு ஒன்று போட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்துருங்கம்மா. சம்பாதி அவரு வாங்கி போடலையா? வாங்கி போடல. கொலுசு கிடையாது. பழைய கொலுசு. பழைய கொலுசு ஒன்று இருந்தது. அந்த கொலுசு போட்டு நான் போட்டது அதுதான்மா என் பொண்ணு கொலுசுமா அது. சரி இருமா. சரி வேற என்னது? சைன் நான் வாங்கி போட்டோமா? சைனு எவ்வளவு காசு போட்டீங்க சைனுக்கு? கால் சொர 2 மோதிரம் 2 ரிங்கி மோதிரம் போட்டோம். 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி கொடுத்தேன். ரெண்டு மோதிரம் எவ்வளவு சவரம் இருந்தது? அரைக்கா சவரம் அது. அரைக்கா சவரம். 2 சேர்த்து அரைக்கா சவரத்துக்கு கொடுத்துருங்க. சரியா? அடுத்தது பழைய கொலுசு. பழைய கொலுசு வந்து 6800 ரூபாய் வாங்கணும். 12 ரூபா கிட்ட போகும். சரி அந்த காசு கொடுத்துருங்க. சரிங்களா? அவங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. இனிமே வந்தா சேர்த்துக்காதீங்க. நான் இனிமேல் சேர்த்துக்க மாட்டேன். எங்களை வந்து தொல்லை பற்றக்கூடாதுமா. இனிமேல் தொல்லை பத்துனாங்கன்னா பெஜார். நான் வந்து என் லைஃப்ல வந்து எந்த காரணத்துல செத்தாலும் வரக்கூடாது. ஓட்டு ஐடிலாம் இந்த கொடுக்க சொல்லுங்க. என் பேர் யூஸ் பண்ணாதீங்க. ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த இருக்குதுமா? எந்த உங்க ஐடி எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம். கூட வந்துட்டாலே சொல்லுங்கம்மா. அவருக்கு என்னதுன்னா அவரு கூட இருந்தா அது வேணும் அவருக்கு. புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் உனக்கு கூட்டிட்டு வாங்கி கொடுத்துட்டேன், அது எந்துதான். இப்ப கட்லு பீரோல அது எந்துதான். கட்லு பீரோ வாங்கும் போது பாருங்க ஒரே நிமிஷம். சப்போஸ் அவங்க உங்களை ஏமாத்தி இருந்தாங்கன்னே வச்சுங்க. உங்க கூட இருந்தாங்க, நீங்க வந்து ஓட்டர் ஐடி உங்க புருஷன் பேரை போட்டிருக்காங்க, எல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏமாந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க அவங்கள சேர்த்துக்க வேண்டாம். அவங்க வரமாட்டாங்க. நீங்களும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துங்க. உங்க பேர் என்னதுங்க? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துங்க ப்ளீஸ். சப்போஸ் நான் நல்லா இருக்கலாம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்துடலாம். நாளைக்கு வந்து எதனா அமௌண்ட் வரும், வந்து பிடிப்பாங்க. என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த காரணத்துக்கு ரெடிஸ் ஃபுல்லா தெரியுமா? என் மனைவின்ட்டு ரெடிஸ் ஃபுல்லா தெரியும். இன்னொரு மனைவி டைவர்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னொரு பொம்பளை நான் திருப்பி எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில. இனிமேல் பொம்பளைன்னு எடுத்தா தொட மாட்டேன் நான் வாழ்க்கையில. இதுக்கும் நான் தப்பு பண்ணல, நான் சுத்தமா இருக்கிறேன். இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். இன்னொரு எடுக்க மாட்டேன். நீ என்னைக்கு வரையோ அன்னைக்கு வந்து அவர் செத்தா கூட ஒரு பொருள் வராது. நாங்க கூட எழுதி கூட கொடுத்துறோம். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட எங்களுக்கு தேவையில்ல. அவருக்கு ஆல்ரெடி மண்ணு கூட எங்களுக்கு தேவையில்ல. அவ்வளவு 10,000 ரூபாய் பணம் தான். அவ்வளவு பாவம் பண்ணி 10,000 ரூபாய் ஆச்சு. நாங்க கொடுத்துறோம் கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட. அதை வச்சு நீ என்ன வேணா பண்ணாதீங்க. மா கோல்ஸ் 14,500 ரூபாய். மா கோல்ஸ் 10,000 12 ரூபாய் சொன்னீங்க, இப்ப 14,500 ஆயிடுச்சு. இப்படிதான் அப்புறம் 12,000 ரூபாய் சொன்னாரு, அப்புறம் 16,000 ரூபாய் இப்ப சொல்றாரு. அப்புறம் நிமிஷம் பேச எங்களால முடிஞ்சு நாங்க தந்துடுறோம். உனக்கு என்ன உன்னோட கொலுசோட மோதிரம் அவ்வளவுதான். உன்னை பணம் தரணுமா கொடுத்துடுறோம். அதோட நீ வரக்கூடாது எங்க பிரச்சனைக்கு. 10,000 ரூபாய் கொடுத்துடுவாங்க உங்களுக்கு. ரவுண்டா உனக்கு 10,000 ரூபாய் நாங்க குடுத்துறோம். ஏதோ எவ்வளவு போச்சு? 10,000 நான் நீங்களே வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். சரி வெரி குட். அதுதான் கரெக்ட். நீங்க கிளம்புங்க. நீங்க பண்ண தப்புதான் மொத்தமும். இன்னுமையாச்சும் பொறுப்பா கட்டுப்பாடோட வாழ பாருங்க. பசங்களை பாருங்க. சரிங்களா? உங்க அம்மாக்கு பார்த்து நான் சொல்லல, உங்களுக்காக தான் பேசினேன். நீங்களாச்சும் உங்க வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போங்கம்மா ப்ளீஸ். சரி கிளம்புங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு? என்ன வாழ்க்கை? அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை இருக்கும், சுயமரியாதை இருக்கும்? பாவம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்குமோ. நம்ம உட்காந்து பெருசா அட்வைஸ் பண்ணிடலாம். அவங்க அனுபவிச்ச கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்படியும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சும்மா மேல உட்காந்துட்டு இதெல்லாம் ரொம்ப மோசங்க, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் அதோட கஷ்டம் தெரியும். எனிவே பசங்களாவது நல்லா இருக்கட்டும். இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க கத்துக்கட்டும். அதுதான் நம்ம சொல்ல முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்